தலைமுறைகளின் வணக்கம் என்கிற கதை மயில் அவர்கள் எழுதினது. அதில் 2 கதாபாத்திரங்கள். ஒருத்தர் கருப்புசாமி அப்படிங்கிறவர். கருப்புசாமி என்கிற வசதியாக இருக்கிற அவர் எதையுமே சொல்லால் நேரடியாக சொல்லாமல் விளங்க வைக்கிறார். கருப்புசாமிங்கிறவர் ஆண்ட சாதி, அவர்கிட்ட வேலை செய்கிறவர் வெள்ளச்சாமி. இல்லை, இவர் வெள்ளச்சாமி, அவர் கருப்புசாமி வேலை செய்கிறவர். அது ஒன்று தான் சொல்கிறாங்க கலரில். சும்மா வெள்ளசாமி எஜமானர், கருப்புசாமி வேலை செய்கிறார். கருப்புசாமியினுடைய பேரனும் அரசு பள்ளியில் படிக்கிறார். இந்த வெள்ளைச்சாமியினுடைய பேரனும் அரசு பள்ளியில் படிக்கிறார். இப்போ படிக்கும்போது பேரன்கிட்ட சொல்லுவார், நாங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான்டா படித்தோம் அப்படின்னு. இந்த கருப்புசாமி வெள்ளைசாமி கருப்புசாமி இருக்கும்போது சொல்லுவார். பாபு கோபு மாதிரியே இருக்கு. அவர் என்ன அந்த கதையின் மூலமாக சொல்கிறது, அந்த பள்ளிக்கு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு குடியரசு தினம். அப்போ அந்த கருப்புசாமி சொல்லுவார், எனக்கு நாம் படிக்கிறப்பெல்லாம் இப்படி இல்லைங்க, சுதந்திர தினம்னா மிட்டாய் கொடுப்பாங்க, குடியரசு தினம்னா மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதில் இருக்கிற எல்லல் இருக்குல்ல, இந்த சுதந்திரம் என்பது நமக்கு கொடுத்தது 2 தினத்துக்கு மிட்டாய் மட்டும்தான். இந்த கதை என்னவா வருதுன்னா, இந்த வெள்ளைச்சாமியினுடைய அப்பா சதாசிவம். அந்த சதாசிவம் நீர் மேலாண்மை குழு, அந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மை குழுவினுடைய இதுவாக இருப்பார், தலைவராக. அவர் எல்லாத்துக்கும் தண்ணியை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது சதாசிவத்தினுடைய விருப்பம். ஆனால் சதாசிவத்தினுடைய அம்மா, அதாவது இந்த வெள்ளைச்சாமியினுடைய பாட்டி, அதை ஒத்துக்க மாட்டாங்க. யார் கிணத்துல யார் தண்ணி எடுக்கிறது, எல்லாம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சொன்னாலும் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. இவருக்கு அவரால் அம்மாவை திருப்திப்படுத்த முடியாது. இந்த வெள்ளைச்சாமி பள்ளிக்கூடத்துக்கு போவார். ஒரு கட்டத்தில் இவருடைய பேர் விக்னேஷ், அந்த பையன் பேர் கிறிஸ். ரொம்ப அற்புதமாக என்னென்னா, சம்பத் எழுதியிருப்பார், நீங்கள் அந்த பையனுக்கு கிறிஸ்ங்கிற பேரை வச்சுருக்காரு, வேற ஒரு தப்பான பேரையே வைக்கல, ரொம்ப அழகான பேர் வச்சுருப்பாரு. உணர்ந்து இவர் சொல்லுவார், யோசிச்சுக்கிட்டே வரும்போது இவருக்கு தெரியும், இவ்வளவெல்லாம் யோசிக்கிற நம்ம, பாட்டியை பற்றி குறை சொல்கிற நம்முடன் படித்த கருப்புசாமியை சமமாக நடத்தியது இல்லையேங்கிற குற்ற உணர்வு இந்த வெள்ளைச்சாமிக்கு அந்த கதையின் முடிவில் வருகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, தன் பேரன் விக்னேஷின் கையை எடுத்து கருப்புசாமியின் பேரன் கிறிஸ்டினுடைய தோளில் வைக்கிறார் அப்படிங்கிறது இந்த கதை முடியும். அதுதான் தலைமுறையின் வணக்கம். அதாவது எவ்வளவுதான் பேசினாலும் உள்ளூர ஊறி போயிருக்கிற அந்த மேலாதிக்க உணர்வை உணராமல் இருக்கிறவர்களுக்கு அந்த வெள்ளைச்சாமிங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறார். கவிஞர் மயிலுக்கு வாழ்த்து.